வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதனால் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால், 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கழுவி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்ச ஜவ்வரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா குக் ஆகட்டுங்க. நல்லா வெந்து வரட்டும். நார்மலாக நம்ம பாயசம் செஞ்சுருப்போம், ஜவ்வரிசி வடகம் செஞ்சுருப்போம், உப்புமா செஞ்சுருப்போம், தோசை செஞ்சுருப்போம். ஆனால் இந்த ஜவ்வரிசி கேசரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 10 மினிட்ஸில் நம்ம செய்யக்கூடிய ஜவ்வரிசி கேசரிங்க ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்பவே குயிக்காகவும் செஞ்சிடலாம் நம்ம இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்து வருது. நீங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சான்றதை கையில் லைட்டாக ஒரு ஜவ்வரிசி எடுத்து அமுக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா மையாட்டம் நல்லா வெந்திருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் ஜீனி வேணாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. இல்லை ஜீனி சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் எடுத்துருந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு ஜீனியாக இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெந்து வருது. நம்ம இதை பால்லையே வேக வச்சனாலும் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் சிறிதளவு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாமிக்கெல்லாம் நம்ம எதுவும் பிரசாதம் வைக்கணும், ரொம்ப குயிக்காக செய்யணும் அப்படின்னும்போது நீங்கள் இந்த ஜவ்வரிசி கேசரியை செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் இதில் நெய் சேர்த்துக்கிட்டேன். இது ஹோம்மேட் நெய் அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கேசரி பவுட்ரு நான் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. இல்லை நீங்கள் கலர் தேவையில்லை, அந்த நேச்சுரல் நாட்டு சர்க்கரை கலரே போதும், இல்லை ஒயிட்டாக இருந்தாலே பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் கலர் சேர்க்க தேவையில்லை. இப்போ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நெய்யில் நல்லா சுருண்டு வரும் நம்மளுடைய கேசரி. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ஜவ்வரிசி கேசரிக்கு நெய்லாம் ரொம்ப அதிகமே தேவையில்லைங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் மட்டும் போதுமானது. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப குயிக்காக நம்ம செய்யக்கூடிய ஜவ்வரிசி கேசரிங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ நம்மளுடைய அருமையான சுவையான ரொம்பவே சூப்பரான ஒரு 5 நிமிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்குள்ளார செய்யக்கூடிய ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் அப்படியே தான் சர்வ் பண்ண எடுத்துருக்கேன். இப்போ இது மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பை கிரைண்ட் பண்ணி பவுட்ராக இது மேலே தூவி விட போகிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷன் தான், தேவைன்னா நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை தாளித்து கொட்டியும் இந்த கேசரியை நம்ம சர்வ் பண்ண எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான சுவையான ரொம்பவே குயிக்காக செஞ்சிருக்கக்கூடிய சூப்பரான ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்